என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எனக்கு என்னுடைய ஈவினிங் ரொட்டீனை என் பேத்தி சின்ன பேத்திகிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். அவள் கூட கொஞ்சம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். மகிமா சிரி 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 புடி புடி மகி புடிமா புடி புடி ஓய் டிக் 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 மகி அழு அழு கனி அழு அழுமா அழு அழுமா மகிமா அழு அழு ஏடா அழுமா மகி அழு அழு எப்படி அழுவ நீ எப்படி அழுவ அழு இன்னொரு பிளேங் ஸ்டாப் சித்திக்கு விடு தங்கம் தங்கம் ஹக்கி பக்கி பண்ணு ஹக்கி பக்கி பண்ணு ஹக்கி பக்கி பண்ணு எந்திங்க ஐய் தங்கம் தங்கக்கிட்ட எங்கே இருக்கா கண்ணாடி கண்ணாடி சித்தியை பார்த்து ஏய் கண்ணாடி அவன் பேத்தியா ரொம்ப சினிங்கிட்டே இருந்தா, அதனால் நிறைய பொம்மைகளை போட்டு அவளுக்கு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அவள் அம்மா வெளியே போயிருக்கா, அதனால் உட்காந்துருக்கேன். மகிமா கண்ணாடி கண்ணாடி ஓ கைவீசம்மா கைவீசு சொல்லக்கூட கைவீசம்மா கைவீசு வை கைவீசம்மா கைவீசு சத்தம் போட்டு இப்படி கோபப்படு கோபப்படு சும்மா கோபப்படு இன்னொருக்கு கோபப்படு இப்படி கையை வச்சுட்டு கோபப்படு 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 ஒரு சிரி கண்ணடி இங்க வா மகி இங்க வா அழு மகி அழு மகிமா அழு அழு அம்மா சொல்லு அம்மா அம்மா சொல்லு அம்மா கூப்பிடு தாத்தாவா அம்மா கூப்பிடு அம்மா கூப்பிடுமா அம்மா கூப்பிடு ரஜாத்தி அம்மா கூப்பிடு கூப்பிடு அப்பா அப்பா இப்போ பாருங்க, நான் அம்மான்னு சொன்னால் அவள் அப்பான்னு கூப்பிடுறா, அப்பான்னு சொன்னால் அம்மான்னு கூப்பிடுறா. அப்பா சொல்லு. பேத்தியும் சின்ன பேத்தியும் ரெண்டு பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஆட்டு நம்ம இது மீல் மேக்கரில் ஒரு ஃப்ரை மாதிரி ஒன்று பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அதுக்கு வந்து 2 கை அவளுக்கு மட்டும் நான் போட்டு கொடுக்குறேன். முதல்ல தண்ணியில் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கல் உப்பு போடுங்க. கல் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். இதை லைட்டாக இப்படி கிண்டி கொடுத்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். மூடி வச்சிடலாம், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. இது கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் ஏற்கனவே மீல் மேக்கர்லேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீர் சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்துக்கோங்க எல்லாத்தையும். இது நம்ம பேத்தி சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுனால நான் காரம் ஒன்றும் போடலை. அந்த காஷ்மீர் சில்லி இஞ்சி இதில் உள்ள காரம்தான், ஏன்னா அவள் அப்புறம் சாப்பிடாம ஆயிடுவா. இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். கொஞ்சம் மீல் மேக்கரும் கூட போடும்போது அதில் உள்ள தண்ணியும் இதில் வந்துடும். அதனால் அது போட்ட பிறகு நம்ம தண்ணி பத்தலைன்னு கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்ல இதாகிடுச்சு, நல்ல
இல்லை வட்டி கட்டிடலாம். இதை ஒரு சூடான பிறகு ஒரு தண்ணியில் விட்டு இப்படியே கொஞ்சம் அழுத்தி பிசைங்க. ஒரு 2 தண்ணி விட்டு நம்ம அலசி எடுத்துடலாம். நான் நல்லா அலசி விட்டுட்டேன் தண்ணியை. நல்லா புழிஞ்சு போடுங்க. இப்போ புழிஞ்சு வச்சுருக்கிற மீல் மேக்கரில் ஒரு கை எடுத்து இப்படி போடுங்க. போட்டு இதை வச்சு இப்படி பிசையுங்க. உப்பு காணலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ லெமன் ஜூஸ் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போட்டுடலாம். ஒன்று ஒன்றா அப்படி போடுங்க. இது நல்ல சூப்பராக இருக்குங்க. ஒரு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு. பிள்ளைகள் கேட்டுச்சுன்னா டக்குன்னு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். கொண்டு போய் என் பேத்திகிட்ட கொடுத்துருங்க. இப்போ 2 பிள்ளைகளும் விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்நாக்ஸை பேத்திகளுக்கு கொடுத்துடலாம். சாப்பிடுமா? நல்லா இருக்கா மகா? நல்லா இருக்கா? ஆகுடு ஆகுடு அக்கா கொடு, நீ அவளுக்கு கொடு. இப்போ மகா கொடுக்க அவளுக்கு. நீயும் கொடு. சரி, ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. முதல்ல ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் சூடாயிடுச்சு. நம்ம இந்த பீட்ரூட்டை நான் துருவி வச்சுருக்கேன். இதில் 2 கப்பு. வாடை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பீட்ரூட்டில் உள்ள பச்சை வாடை போகணும். நல்லா கொஞ்சம் அப்படியே கிளறி விடுங்க. இப்போ பச்சை வாடை போயிடுச்சு. இதுக்கு 2 கப்பு பீட்ரூட்டு துருவல் போட்டு 2 கப்பு பால். கொஞ்சம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வச்சிடலாம், கொஞ்சம் வேகட்டும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வைங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் வேகலை, நல்லா வேகணும். இந்த பால் அவ்வளோ வற்றிடணும். வற்றி இதுவும் நல்லா வெந்து வரும்போது நம்ம சீனி சேர்க்கணும். கொஞ்சம் வேகட்டும். இப்போ அல்வா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பீட்ரூட் இப்போ கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணும். இப்போ பால் அவ்வளவுமே வற்றணும். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பால் வற்றட்டும், கொஞ்சம் நல்லா வற்றி அதுக்கப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது இதில், இன்னும் கொஞ்சம் வற்றட்டும். பார்க்கலாம். இப்போ நல்லா கட்டி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது நல்லா மசிச்சுக்கோங்க. ஏன்னா சீனி போட்டால் அது அப்படியே நல்லா மசிக்கலைன்னா அது அப்படியே தேறிடும்.
அப்புறம் மசிச்சு நல்லா விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இது இருந்தால் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நல்லா மசிச்சிட்டோம். அரை கப்பு சீனி போட்டிருக்கேன். இது இப்போ கொஞ்சம் கட்டியாகும். கலரே வந்து என்ன அழகாக இருக்குது, நேச்சுரல் கலரு. நம்ம கலர் பொடி ஒன்றுமே நம்ம சேர்க்கலை. இதெல்லாம் ஒரு நேச்சுரல் கலராகும். கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. பருப்பை வறுத்து போட்டுடலாம். வந்து ரொம்ப கொஞ்சம் இறுகி வருது, ஒட்டாமல் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். நம்ம இந்த நெய்யும் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. இந்த முந்திரி பருப்பு வறுத்ததை அதில் கொட்டிடுங்க. அதில் உள்ள நெய்யே போதும். இப்போ அல்வா தயாராகிடுச்சு, பீட்ரூட் அல்வா. இப்போ பீட்ரூட் அல்வாவை பிளேட்டில் மாற்றிடலாம். ஒரு பவுலில் எடுத்து அதில் மாற்றிடலாம். இப்போ பீட்ரூட் அல்வா ரெடி ஆயாச்சு. இப்போ சப்பாத்தி மாவு எப்படி வருவலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஓமம் ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. மாவு போட்டு வருங்க. இப்படி கலக்கிக்கோங்க. கூட ஒரு அரை கப் போட்டுக்கோங்க. நைட்டுக்கு வந்து ஆலு சப்பாத்தி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் ஒரு 3 உருளைக்கிழங்க அவிச்சு தோல் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம கொஞ்சம் சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. சாட் மசாலா, அப்புறம் பொடியாக கட் பண்ண உள்ளி, கொஞ்சம் பொடியாக கட் பண்ணது கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவும் உருளைக்கிழங்கும் ஈக்குவல் இதில் எடுத்துக்கோங்க.
ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம் அந்த மாதிரி வைங்க, கிண்ணம் போல் செய்யுங்க. செஞ்சு அதுக்கு உள்ள இந்த உருளைக்கிழங்கு பூரணத்தை வைங்க. வச்சுட்டு அதை அப்படியே கவர் பண்ணிடுங்க. நல்லா கவர் பண்ணிவிட்டு லைட்டாக மாவை பலகையில் போட்டு அப்படி லைட்டாக போட்டு விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து போடாதீங்க, அப்படி ஸ்லைட்டாக போட்டு விடுங்க. கையை வச்சே தட்டினாலும் போதும். இப்போ நம்ம போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ மாற்றி போட்டுடலாம். மாற்றி போட்டுட்டு நெய் கொஞ்சம் விடுங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு அப்படி தடவி விடுங்க. இப்போ நல்லா வெந்தாச்சு. வெந்தாச்சு, எடுத்துடலாம். போட்டுடலாம். இப்போ ஆலு சப்பாத்தியும் வெங்காய ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. அந்த சப்பாத்தி மாவில் ஓமம் போட்டதுனால கூட கொஞ்சம் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் சப்பாத்தி சாப்பிட்டுட்டு ஏதாவது இனிப்பு சாப்பிடணும்னு தோணும். பொதுவாட்டு எந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலும் இனிப்பு சாப்பிடணும்னு தோணும். அப்போ பீட்ரூட் அல்வா சாப்பிட்லான்னு நினச்சேன். இதில் பாதி என் பிள்ளைங்கள் எல்லாம் வந்திருக்காங்க, அவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. நான் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த நெய் மணம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா வந்திருக்கு அல்வா. இப்போ இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து 2 கப்பு பீட்ரூட்டு துருவி வச்சுருந்தது. அப்புறம் 2 கப்பு பால் ஊற்றிருக்கேன். அரை கப்பு சீனி போடுங்க. போட்டு நான் கிண்டின மாதிரி பார்த்து கிண்டுங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ கிச்சன்லாம் நான் க்ளீன் பண்ணியாச்சு. கடைசியாக க்ரீன் டீ போட்டிருக்கேன். இதை நான் குடிச்சிட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதனால் நான் தூங்க போகிறேன். குட் நைட்.